வணக்கம். மிகச்சிறந்த பண்புகள் ஒழுக்க பண்புகளாக வள்ளுவனார் ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். கல்வி கேள்விகளில் சிறத்தல், பொறுமையாக இருத்தல், பொய் கூறாமல் இருத்தல், இப்படி நிறைய பண்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். போன தடவை என்ன சொல்கிறாரு? நீ என்ன செய்யக்கூடாது? பொறுத்து போக வேண்டும், பொறை உடைமை என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகிறார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? அழுக்காராமை, அழுக்குனாலே மனதில் இருக்கக்கூடிய கசடுகள், அந்த மனக்கசடுகள் நீங்க வேண்டும்னா என்ன செய்யணும்? நம்ம பொறாமையை மட்டும் நீக்கக்கூடாது, பொறுமையையும் கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த அதிகாரத்தில் காணப்படும் 10 குறள்களிலும் விளக்கப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளை பற்றி எல்லாரும் உயர்வாக பேச வேண்டும், சிறப்பாக பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? சில தவறுகளை செய்வோம். மற்றவர்கள் விரும்பத்தகாத அல்லது பாராட்டத்தகாத செயல்களை நாம் செய்வது அதுவும் இருக்குது. அப்போது நம்மளை எப்படி ஓஹோன்னு ஒருத்தர் பாராட்டுவாங்க? நிச்சயமாக பாராட்ட மாட்டார்கள். ஆனால் மனித இயல்பு என்ன? என்னை எல்லாரும் பாராட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் புத்திக்குள்ளார ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒழுக்க பண்புகளை கையெடுக்க வேண்டும். 100க்கு 80% பண்புகளையாவது நாம் நம்மிடையே வைத்திருக்க வேண்டும். அப்போ நம்மளை ஓரளவுக்கு இவர் பாரு இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், தத்தேரியா தறிக்கட்டு திரிவேன், ஆனால் என்ன எல்லாரும் நல்லதுன்னு சொல்லணும், நடக்கவே நடக்காது. அப்போ வள்ளுவர் இதற்காகத்தான் முயற்சி எடுத்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் மக்களே, நீங்கள் இவ்வாறெல்லாம் இருந்தால் உயர்வீர்கள், இந்த பண்புகளை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் மிகவும் தாழ்ந்து போவீர்கள், உங்கள் வாழ்க்கையின் அர்த்தமே இல்லாமல் போய்விடும், ஒழிந்து விடும் அப்படின்னெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பி உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னா சத்தியமாக கிடையாது. அது வள்ளுவர் சொன்னார் அவர் காலத்தில். நமக்கு என்ன பாடத்தில் வந்துச்சா? 10 குறள் வந்ததா? கண்ணை மூடிட்டு தட்டு, போய் எழுது, அவ்வளோதான். அதுக்கு என்ன பொருள், அதை மேற்கொள்ள வேண்டுமா என்ன, எதுவும் வேண்டாம் நமக்கு. அந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி நம்மளை எல்லோரும் பெரிய ஒழுக்க சீலர்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்களே. சீரிய பண்புகளை நாம் கை கொண்டு அதன்படி வாழ்ந்து காட்டுதல் வேண்டும். சும்மா இல்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாரு? விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பேரின், விழுப்பேற்றின் அகுதொப்பதில்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பேரின். யார் மாட்டும், எவரிடத்திலும் யார்கிட்டையுமே பொறாமையே நம்ம படக்கூடாது. அத்தகைய பண்பு மிகச்சிறந்தது. அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சில சமயம் நம்மளாம் நினைப்போம், ரோடோரத்தில் இருக்கிறவன் பாரு எவ்வளோ அன்பாக, அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட சந்தோஷமாக இருக்கிறான், நம்மளால் அப்படி இருக்க முடியல, இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளவு வீடு வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், பங்களா வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு தொந்தரவு வருது, அவனை பாரு எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கை வாழறான், அப்படியாவது நம்ம நினைக்கிறோம்ல இல்லையா? அந்த மாதிரி ஒரு எண்ணமாவது நமக்கு எப்போயாச்சும் வருது. வரலன்னெல்லாம் சொல்லாதீங்க. அப்போ அந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. இதுவே பெறத்தக்க பேறுகளில் எல்லாம் சிறந்த பேராகும். இதற்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னாலே மிகச்சிறந்த பண்பு. அதுக்கு ஈடே கிடையாது. அது எப்படி பொறாமப்படாமல் நம்மலாம் வாழ்வோம்? சத்தியமாக வாழ மாட்டோம். அடுத்தவன் மாடி வீடு கட்டினா நம்ம டபுள் டெக்கர் மாதிரி கட்டி பார்க்கணுன்னு தானே பார்க்குறோம். ஆக அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் விடுத்து இயல்பாக நமக்கு எது அமைகிறதோ அதோடு நாம் வாழ்ந்தால் எந்நாளும் சந்தோஷமும் உயர்வும் நமக்கு கிட்டும் என்று கூறி இன்று விடைபெறுகிறேன். நாளை சந்திக்கலாம்.